நாளை தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று வந்தேன். அவரோட பிளான் என்ன சார்? எப்படி வராரு? நாளைக்கு விமானம் மூலம் வந்து நாளைக்கு வருவார். நாளைக்கு சார், நிகழ்ச்சி ஏற்பாடுகள்ல காவல்துறையோட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கு? அது நீங்களே பார்த்துருப்பீங்க. திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது. அது 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஈரோடுல கூட கிட்ட 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க. கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மீறி தான் வந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வரும், கூடிய விரைவில் வந்து அது நடக்கும். அது நடக்கிறப்ப தெரியும். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போலீஸ் சைடுல இருந்து நீங்க ஏதாச்சும் ரெக்யர்மென்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்க? அவங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நீங்க வந்து ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணீங்க? அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான அவங்க காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் வந்து அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அவங்களோட பணியை செய்யணும் மக்கள்ல வந்து. ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு நாங்க இல்ல. தலைவர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு தான் தெரியும். அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும். அது எப்படி வராருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இல்ல, கோவை விமான நிலையத்தில் வரான்னு நான் சொல்லவே இல்லை. அது எப்படி வராருன்னு, சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வந்து வராரான்னு நாளைக்கு தான் தெரியும். பேசும்போது உள்வேலியில் அமைக்க தொண்டர்களே வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு நேற்றே வந்தது. தொண்டர்கள்லாம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில் வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து சொல்லுங்க. அதுதான் திரும்பவும் சொல்றேன். பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு தான் தெரியும். புதுச்சேரியில நடந்த மீட்டிங் அப்போ சில கடைசி நேரத்துல சில தொண்டர்கள் வந்து கியூஆர் கோட் இல்லாதவங்களே வந்து உள்ள அலோவ் பண்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி ஈரோட்லயும் வந்து ஏதாவது இருக்குமா? இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கியூஆர் கோடு இருக்காது, என்ட்ரி பாஸும் இருக்காது. பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை சந்திக்கலாம்.